வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் மந்த்ராஸ் எடுஹப் யூடியூப் சேனல். நம்ம இப்போ ஜிஎஸ் மாரத்தான் ரிவிஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து இந்தியன் பாலிட்டி அண்ட் நான் உங்கள் பிபிகே சார். நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்பெனி ரூல் 1773லேருந்து 1858 வரைக்கும் இருக்கிறத கம்பெனி ரூல்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே 8 ஆக்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ இதை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ்டு பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட், சரிங்களா, டு கண்ட்ரோல் த அஃபேர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெகக்னைஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதையும் இவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. Next, it laid foundation for central administration in India. So இதுதான் இந்த ஆக்டோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் salient features அதை பொறுத்த வரைக்கும் ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் அவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாத்துறாங்க. அண்ட் அவருக்கு கீழே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் 4 மெம்பர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கிரியேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறது லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அண்ட் இங்க இந்த ஆக்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் ரெண்டு பேரையும் they were made subordinate to கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1774 ஆஃப்டர் திஸ் ஆக்ட். சரியா, ஆக்ட் எந்த இடம்னு பார்த்து வச்சுக்கோங்க, இட் இஸ் கல்கட்டா. சரிங்களா, இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட் தான் டெல்லி. இந்த டைம்ல சுப்ரீம் கோர்ட் வாஸ் இன் கல்கட்டா. அதுல எவ்வளவு ஜட்ஜஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் 3 other judges. So total of 4 judges இருந்திருப்பாங்க. Next in the act, it prohibited the servants of the company from engaging in private trade and accepting present and gift from the natives. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா for controlling the company, the British government required the court of directors to report the ரெவென்யூ, சிவில் அண்ட் மிலிட்டரி அஃபேர்ஸ் இன் இந்தியா. ஸோ இவங்களை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஆக்ட்ல வர்ற சில பிரச்சனைகளை மாடிஃபை பண்றதுக்காக they are amending the act in 1781. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா நிறைய கேசஸ் எல்லாம் இதுல இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அதனால இந்த ரிலேட்டடா இந்த சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் நிறைய விஷயங்களை மாத்திருப்பாங்க. ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கவர்னர் ஜெனரல் அண்ட் கவுன்சில் இவங்களை they are exempting from the jurisdiction of சுப்ரீம் கோர்ட். சரிங்களா, அவங்களோட அபிஷியல் கெப்பாசிட்டியில எந்த ஆக்ட் பண்ணாலும் அவங்க வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில கொண்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா the revenue matters, சரிங்களா, arising out of collection of revenue from also coming out of the jurisdiction of சுப்ரீம் கோர்ட். ஸோ அப்போ இந்த ரெவென்யூ மேட்டர்ஸ்லையும் இதை சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எடுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் மேலாம் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னா ஆல் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் கல்கட்டால வசிக்கிற எல்லார் மேலையும் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கொடுக்கப்பட்டது. அண்ட் ஒவ்வொருத்தங்களையும் எதை பேஸ் பண்ணி ட்ரையல் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் லாஸ், சரிங்களா, பர்சனல் லாஸ் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ் அப்படின்னா ஹிந்து லா பேஸ் பண்ணி அவங்கள இது பண்ணுவாங்க, ட்ரையல் பண்ணுவாங்க. ஆர் முஸ்லிம்ஸ் அப்படின்னா they have Mohammedan law. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க இங்க ட்ரையல் பண்றாங்க. The appeals from provincial courts, சரிங்களா, provincial courtsல இருந்து அப்பீல் அப்படிங்கிறது நம்ம கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் அங்கதான் எடுத்துட்டு போக முடியும் அண்ட் நாட் டு த சுப்ரீம் கோர்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த Amending Act of 1781 இதோட இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆக்ட் இஸ் யுவர் Pitt's India Act of 1784. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல கமர்ஷியல் ஃபங்க்ஷன், பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஸ்டிங்விஷ் பண்றது இந்த Pitt's India Actல தான். ஸோ இதை ரெகக்னைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸையும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸையும் பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சிஸ்டமுக்கு பேர் தான் சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இவங்க சூப்பர்வைஸ் அண்ட் டைரக்ட் ஆல் ஆபரேஷன்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்டரி கவர்மெண்ட் ஆர் ரெவென்யூஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பொசிஷன் இந்தியா. சரியா, பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆக்டோட ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெரிட்டரிஸ் இன் இந்தியா. சரியா, கம்பெனியோட டெரிட்டரிஸ் இன் இந்தியா தேவர் ஃபர்ஸ்ட் கால்ட் அஸ் பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா அப்படிங்கிறது இந்த ஆக்ட்ல தான் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் சுப்ரீம் கண்ட்ரோல், சரிங்களா, ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் கம்பெனி. ஸோ கம்பெனிக்கு மேல அதிகாரம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆக்ட்ல இருந்து தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது ஆக்ட் ஆஃப் 1786. ஆக்ட் ஆஃப் 1786 இதுல லார்ட் கார்ன்வாலிஸ் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். சரிங்களா, ஸோ லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து இந்த போஸ்ட் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, ரெண்டு டிமாண்ட் வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டிமாண்ட் அப்படின்றது he should have overriding powers over the decision of his council. சரியா, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் எடுக்கிற டெசிஷன்ஸை ஓவர் ரைட் பண்ற பவர் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கறத கேட்கிறாரு. செகண்ட், அவருக்கு கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிற பதவி வேணும். சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் வைக்கிறாரு. திஸ் வாஸ் அக்செப்டட். ஸோ அதுதான் ஆக்ட் ஆஃப் 1786ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. ஸோ இங்க அந்த கார்ன்வாலிஸ்க்கு கொடுக்கப்பட்ட அந்த பவர்ஸ் என்ன பண்றாங்க, இனி வர்ற எல்லா கவர்னர் ஜெனரலுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ இங்க கவர்னர் ஜெனரலுக்கு மோர் பவர்ஸ் டு கண்ட்ரோல் த கவர்மெண்ட் ஆஃப் சபார்டினேட் பிரசிடென்சிஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ். இந்த பாயிண்ட், இந்த ப்ரொவிஷனும் இங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், த ட்ரேட் மொனாபலி ஆஃப் த கம்பெனி வாஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 20 years. ஸோ இன்னொரு 20 வருஷத்துக்கு இந்த கம்பெனி மட்டுமே ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ட்ரேட் மொனாபலி கொடுத்துருப்பாங்க 1793ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரலோட கவுன்சில்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1813. ஸோ இந்த ஆக்டோட இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ட்ரேட் மொனாபலி அப்படிங்கிறத கட் பண்ணியிருப்பாங்க இந்த கம்பெனில இருந்து. ஸோ அவங்களுக்கு வெறும் ட்ரேட் வித் சைனா அண்ட் டீ ட்ரேட் இதை மட்டும் அலோவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ட்ல they will allow the Christian missionaries to come to India for enlightening the people. ஸோ அப்படிங்கிற ப்ரொவிஷனும் இந்த 1813ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன், அதுவும் பர்டிகுலரா வெஸ்டர்ன் எஜுகேஷன் அது இங்க பேசியிருப்பாங்க. ஸோ இதுக்காக they will spend 1 lakh per annum அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 1813 ஆக்ட்ல தான் லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு டாக்ஸ் இம்போசிஷன் அப்படிங்கிற பவர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க டாக்ஸ் கட்டல அப்படிங்கிறதுனா பனிஷ் பண்றதுக்கான பவர்ஸையும் இந்த 1813 ஆக்ட் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவரை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இட் இஸ் லார்ட் வில்லியம் பென்டிக். கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அவங்க கிட்ட இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு அதுக்கு பதில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க வந்து லெஜிஸ்லேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துறாங்க. ஸோ 1833ல இட் எண்டட் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அஸ் அ கமர்ஷியல் பாடி. சரியா, அவங்களோட மொத்த ட்ரேட் மொனாபலியுமே இந்த 1833யோட முடிஞ்சு போயிடுது. ஸோ அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, they become purely a administrative body. 1833 ஆக்ட்ல the system of open competition for civil services அப்படிங்கிற கண்டிஷனை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஹவவர் இந்த ப்ரொவிஷன் வந்து இந்த டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால இதுவாயிடும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் இஸ் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அப்படிங்கிறத செப்பரேட் பண்றாங்க. ஸோ இங்க இந்த லெஜிஸ்லேட்டிவ் பர்பஸ்க்காக they will add 6 new members called as legislative councillors அப்படிங்கறத ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆக்ட்ல தான் the system of open competition for selection in civil services exam அப்படிங்கறத இன்ட்ரோ듀ce பண்றாங்க. It is based on the report of Macaulay committee. சரியா, this was appointed to inquire on the Indian civil services. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஓப்பன்
சிஸ்டம் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் இன்ட்ரோடியூஸ்ட் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரிங்களா, அதுவும் பர்டிகுலரா சென்ட்ரல்ல இருந்தது. ஆஃப் த 6 legislators, சரிங்களா, 4 members were appointed by the local government. எந்தெந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் அண்ட் ஆக்ரா, அந்த இடங்கள்ல இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொருத்தங்களை செலக்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ இதோட உங்களோட கம்பெனி ரூல் அப்படிங்கிறது முடியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிரவுன் ரூல் 1858ல இருந்து 1947 வரைக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ இதை ஆக்ட் ஃபார் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். இங்க இட் அபாலிஷ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் இட்ஸ் பவர்ஸ் டு பிரிட்டிஷ் கிரவுன். சரிங்களா, ஸோ இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பதவியை வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாத்துவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வாஸ் யுவர் லார்ட் கேனிங். நெக்ஸ்ட் இந்த ஆக்ட்ல தான் தி சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட், அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், ஸோ இவங்க ரெண்டு பேரையும் அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதில் a new office called secretary of state அப்படிங்கிறவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. he has complete authority and control over Indian administration. இதை பாத்துக்க போறாரு. அண்ட் யார் இவரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, he is a member of British cabinet and he is responsible to the British parliament. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் எடுத்துக்கிறாங்க. மேலும் அவருக்காக என்ன பண்றாங்க, ஒரு 15 member கவுன்சிலை கிரியேட் பண்றாங்க to assist the secretary of state. ஸோ அடுத்த ஆக்ட் வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் இந்தியன்ஸோட அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது பண்றதுக்காக, ஓவர் கம் பண்றதுக்காக அவங்களையும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்வால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். ஸோ பிகினிங் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை அசோசியேட்டிங் இந்தியன் மெம்பர்ஸ் இன் த லா மேக்கிங் ப்ராசஸ். ஸோ அப்போ இந்தியன்ஸையும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்றாங்க. ஸோ இதுல லார்ட் கேனிங் அவரு he nominated 3 Indians to the legislative council. யார் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா அண்ட் சர் தினகர் ராவ். ஸோ இவங்களுக்கு தேவையான ஆளுங்களை மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க இந்த சிஸ்டம்ல. இந்த ஆக்ட் தான் என்ன சொல்றாங்க, இட் இனிஷியேட்டட் த ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் பை ரெஸ்டோரிங் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிஸ். இதுக்கு முன்னாடி இந்த பவரை அவங்க கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதை திரும்ப அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க. சரிங்களா, ஸோ இட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் த வைஸ்ராய். இட் ஆல்சோ எம்பவர்ட் த வைஸ்ராய் டு இஷ்யூ ஆர்டினன்சஸ். சரிங்களா, வித்தவுட் எனி கன்கரன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892. ஸோ இந்த ஆக்ட்ல இந்த நம்பர் ஆஃப் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்ணியிருக்காங்க in both central and provincial legislative councils. பட் இருந்தாலும் என்ன பண்றாங்க, they are maintaining the official majority. though non members அதிகமானா கூட அவங்க official members ஓட அளவை அதிகமா வச்சிருக்காங்க. it also increased the function of legislature. அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் கொடுக்குறாங்க, like discussing the budget, addressing questions to the executive. ஸோ இன்னைக்கு இருக்கிற கொஸ்டின் அவர் அப்படிங்கிறது இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் இங்க 1892 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட்ல இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். Next, Indian Councils Act 1892. So it is also called as Government of India Act 1909 or Minto Morley Reforms. So இந்த டைம்ல உங்களோட வைஸ்ராயா வந்து லார்ட் மின்டோ இருப்பாரு, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா வந்து லார்ட் மார்லே இருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஆக்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ். ஸோ இங்க இட் இன்க்ரீஸ்ட் த சைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரிங்களா, வேர் the official majority in the central legislative council was retained, but provincial legislatures என்ன பண்றாங்க, they are allowing non official majority அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்ட்ல தான் it enlarged the deliberative functions of legislative council at both levels. சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் as well as ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த ரெண்டு இடங்கள்லயும் கொடுக்குறாங்க. ஸோ இங்க என்னென்னலாம் பவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ இங்க எக்ஸ்ட்ராவா சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் சொன்னா திரும்ப மறு கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்படுது. முன்னாடி பட்ஜெட்டை டிஸ்கஸ் மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். இப்போ இங்க என்ன பண்றாங்க, பவர் டு மூவ் ரெசல்யூஷன்ஸ் ஆன் பட்ஜெட். ஸோ இதை இந்த 1909 ஆக்ட்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்சோ இந்த வைஸ்ராய்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்
அதுல ஃபர்ஸ்ட் இந்தியன் மெம்பர் இந்த வைஸ்ராய்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஸோ அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் லா மினிஸ்ட்ரி அதுல மெம்பரா இருந்திருப்பாரு. அண்ட் இந்த ஆக்ட் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்யூனல் எலக்ட்ரேட் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் முஸ்லிம் கம்யூனிட்டி. சரிங்களா? ஸோ இந்த ப்ரொவிஷனால தான் உங்களோட லார்ட் மின்டோ he is also called as father of communal electorate. Next, Government of India Act 1919. So Government of India Act 1919 வந்து it is also called as Montagu-Chelmsford Reforms. So அதோட important provisions என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா for the first time it classified the subjects of administration into two categories, central subjects, provincial subject அப்படிங்கிற கேட்டகரிஸை முதல் முறையாக இப்பதான் பிரிக்கிறாங்க. ஃபர்தரா இந்த provincial subjects were divided into two parts. ஒன்னு வந்து transferred subject, இன்னொன்னு வந்து reserved subject. Transferred subject அப்படிங்கிறது it is lying in the hands of யாரு governor with the aid of ministers responsible for the legislative council. ஸோ இவங்க கிட்ட கொடுத்துறாங்க. சரிங்களா? Then reserved subject அப்படிங்கிறது it is administered by governor and his executive council. சரியா? ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுங்க, எது டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் எது ரிசர்வ்டு சப்ஜெக்ட். ரிசர்வ்டு சப்ஜெக்ட் தான் மோர் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ அதுல என்ன பண்ணிடுறாங்க, இந்த முக்கியமான இதெல்லாம் வச்சிருக்காங்க லைக் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு போய் ரிசர்வ் சப்ஜெக்ட்ல வச்சிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் கீழே எஜுகேஷன், ஹெல்த், ஸோ இந்த மாதிரி செலவாகிற இடங்கள் எல்லாம் அங்க கொடுத்துறாங்க. சரிங்களா? ஸோ இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் இட் இஸ் கால்ட் அஸ் டயார்கி அப்படின்னு சொல்றோம். So next in the act it introduced bicameralism in the legislature. சரிங்களா? bicameralismனா மேல் சபை கீழ் சபை ரெண்டு இதையும் உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுது இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படிங்கறத பேஸ் பண்ணி it extended the communal electorate to communities like Sikhs, Indian Christians, Anglo Indians and Europeans. அவங்க எல்லாருக்குமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து it established for public service commission. சரிங்களா? சோ அதனால தான் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் was established in year 1926. அதே மாதிரி for the first time provincial budgets அப்படிங்கிறது சென்ட்ரல் பட்ஜெட்ல இருந்து பிரிச்சதும் இந்த 1919 ஆக்ட் கீழ தான். சோ இந்த ஆக்ட் வந்து it wanted to appoint a enquiry committee after 10 years of working of this act. சோ அதை பேஸ் பண்ணி புதுசா நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அதை பேஸ் பண்ணி வந்ததுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சைமன் கமிஷன் 1927. சரிங்களா? சைமன் கமிஷன் was appointed to review the working of Government of India Act 1919. சோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, they conducted round table conferences. So Government of India Act 1935. சோ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா it introduced for establishment of All India Federation consisting of British provinces and princely states. அதே மாதிரி the subjects were divided into different subjects like federal list, provincial list and concurrent list. சரிங்களா? the residuary power also lies with the viceroy or governor general. அந்த டைம் residuary power வந்து viceroy or governor general கிட்ட கொடுத்துறாங்க. this act abolished diarchy in the provinces. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, it introduced provincial autonomy in the provinces. so in the diarchy அப்படிங்கிற சிஸ்டம் it introduced in the center. 1935 act it reserved a certain number of seats for depressed classes and extended the reservation to women and laborers. சரிங்களா? சோ இவங்களுக்கு எல்லாமே இது இந்த ரெப்ரசன்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. provided for establishment of Reserve Bank of India and establishment of Federal Public Service Commission, Provincial Public Service Commission and Joint Public Service Commission. so மூணு இதையுமே இங்க அப்பாயிண்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. so இதெல்லாம் important provisions of Government of India Act 1935. next Indian Independence Act. so it ended the British rule in India and also it declared India as a independent sovereign state. சரிங்களா? it provided for partition of India and creation of two independent dominions of India and Pakistan.
ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1947 ஆக்ட் இதோட உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது முடியுது. சரிங்களா? தேங்க்யூ. மேக் யூஸ் ஆஃப் திஸ் வீடியோஸ். கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் and share with your friends.